ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போற அனிமே என்னன்னா 2026 இப்போ புதுசாக ஜனவரி மாதம் வந்திருக்கிறது. ஒன்று என்னன்னா ஸ்கம் ஆஃப் பிரேவ் அப்படின்னு ஒரு அனிமேஷன் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு லைட் நாவலாக எழுதி அதுக்கப்புறமேல அடாப்ட் பண்ணாங்க அனிமேஷனுக்கு, மாங்கா பண்ணி அப்படியே அனிமேஷன் பண்ணாங்க. இதோடைய ஆத்தர் வந்து ராக்கெட் ஷக்காயின்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த வருஷமே வந்து சென்டென்ஸ் டு பி ஹீரோ அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த இதோட ஆத்தர் தான் வந்து இதுக்கும் நாவலாக எழுதியிருக்கிறாரு. நாவலாக தான் அவர் எழுதுறாரு, அதிகமாக மாங்காவை எழுத மாட்டுறது. அதோடைய அடாப்டேஷன், அனிமே அடாப்டேஷன் தான். இதுல என்னன்னா கதை இப்ப இருக்கிற இதுலதான் நடக்குது. கதை 21ஆம் நூற்றாண்டுல தான் நடக்குது. இங்க எப்படின்னா பிரேம்ஸ்னு ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. அவனுக்கு என்னன்னா ட்ரக் எடுத்துப்பாங்க. ட்ரக் ஒன்று போட்டாங்கன்னா ஒரு கலர் கலரா வந்து டாட்டோ வரும். அது வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்கும், அவங்க பர்சனாலிட்டியை பொறுத்து. விக்ரம் படமா? இருமுகண்ண அது மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்க. அது மாதிரி நிறைய இருக்கு, அனிமிலே இது மாதிரி நிறைய இருக்கு. இது எதுக்குன்னா யார் கவுண்டர் பண்றதுக்குன்னா சர்ஜரி மூலமா என்ன பண்றாங்க இப்ப இந்த கதையில வந்து பவர்ஸை வந்து ஏத்திக்கிட்டு சர்ஜரி மூலமா வந்து டெமன் லார்ட்ஸ் ஆகுறாங்க நிறைய பேர். அது ஒரு அண்டர் வேர்ல்ட்ல அந்த மாதிரி நிறைய ஒரு டெமன் லார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மெயினா இந்த ஆத்தர் வந்து டார்க் ஃபேண்டசி, அப்புறம் வந்து சூப்பர் நேச்சுரல், இந்த அது மாதிரி இசக்கை ஜேனல் அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ அது மாதிரி தான் எடுப்பாரு, கதையில எழுதுவாரு. டெமன் லார்ட்ஸ் மெயினா இருக்கும், இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அது மாதிரி உள்ளதான் எடுப்பாரு. அப்படி இருக்கிறப்ப அவங்களெல்லாம் வந்து கவுண்டர் பண்றதுக்காக இந்த ஒரு குரூப் இருக்கும். இதுல வந்து மெயின் எம்சிஆர்னா வந்து யாஷிரோ அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து நான் தனியாக தான் தலைகீழாக தான் குதிப்பேங்கிற மாதிரி தனியா தான் வந்து நம்மளால வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாரு, ஃபைட் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன கேங் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா வந்து சும்மா பேசிக்கிறது அது மாதிரி தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு இடத்துல நார்மலா நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு சின்னோண்டு பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரு டெமன் லார்ட் குரூப்போட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் அந்த மாதிரி ட்ரக் எடுத்துக்கிட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. இது ஏதோ பெருசா பண்ண போது பார்த்தா அது மேல இருந்து கீழே வந்து மாதிரி கிடக்கும். நம்ம ஆளு நடந்து போயிட்டு இருந்தோம், ஃபோன் பேசி நடந்து போயிட்டு இருந்தப்ப செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கொஞ்சம் உயிர் இருக்கும். சரி, அவளை வந்து காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவான், அந்த கேங்ல இருந்து ஒருத்தன் வந்துருவான். வந்த உடனே வந்து அவளை காப்பாத்துறதுக்காக கிடையாது, இவனை வந்து இதை சீண்டிடும். அதனால வந்து நம்மளால என்ன பண்ணுவாரு, ட்ரக் எடுத்து போடுவாரு. ஆரஞ்சு கலர்ல வரும் இந்த இது டேட்டோ மாதிரி உள்ளது. அது அந்த இதுல நிறைய பேருக்கு அந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அதை பாக்குறப்ப எனக்கு வந்து கிமென்சு நோயாபால வந்து என்ன பண்ணா டெமன் ஸ்லேயர்ல அந்த பவர் சிஸ்டம் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த இது வரும், மார்க் வரும். ஒண்ணு நெத்தியில வரும், சில பேருக்கு முதுகுல வரும், கழுத்துல வரும். அந்த இது ஞாபகம் வந்தது அது பாக்குறப்ப. அதோடைய சீப் காப்பிங்கிற மாதிரி தான் இருந்தது இது பாக்குறப்ப. ஏன்னா அதுக்கு அப்படி சொல்ல முடியாது, அது மாதிரி நிறைய இது இருக்கு பவர் சிஸ்டம்ல. நம்மளால போட்டுட்டு ஒரே அடியில போட்டு தள்ளிடுறது நம்ம அந்த டெமன் லார்ட்ஸ் குரூப்ல இருக்கிற கீழே வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறமேல் தான் வந்து இவன் யாரு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமே சொல்லும். அது வந்து என்னன்னா இந்த மாதிரி பிரேவ்ஸ்ன்னு சொல்லிக்கிற அந்த அகாடமி ஒன்று இருக்கும். அதுல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த ட்ரக் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து ஃபைட் பண்ணணும் டெமன் லார்ட்ஸுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது, அந்த குரூப்போட சேர்றதே பிடிக்காது. லோன் உல்ஃப்ல நம்ம ஆளு. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லும், என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்று இருக்கு, அங்க மொத்தம் 3 பேரு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்று இருக்கு, அது வந்து டெமன் லார்ட் வந்து பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒன்று இருக்கும், இண்டோன்னு. இந்த பொண்ணு பேர் வந்து ஆக்கி ஜோகாமைன்ட்டு. நான் உங்களுக்கு வந்து அடிமையா வேலை பார்க்குறேன், எனக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். நம்மளால கேட்கவே மாட்டான், உதவி தள்ளிட்டே இருப்பான். கடைசியா வேற வழி இல்லாம வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இண்டோருக்கு பேரு அது வந்து எல்லாம் தேவையில்லவா நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்கோம். போர்ட்டல் கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பவர். கடைசியா வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த பொண்ணோட சேர்ந்து அந்த 3வது பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிளம்புவாரு. அப்படியே வந்து இதே மாதிரி 2வது எபிசோட் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இதுல ஆக்ஷன் அதகலமா இருக்கும், இதா இருக்கும். இதோடைய நாவல் வந்து ஒரு குறிப்பிட்ட செட்டு முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஜனவரியில வந்து அதோடைய அடுத்த இது வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. இந்த ஆத்தர் வந்து எப்படின்னா இந்த ஜனவரி மாசமே வந்து அவருடைய ஒர்க் வந்து 2 இது அடாப்ட் பண்ணிருக்காங்க அனிமேஷனா. சென்டென்ஸ் டு பி ஹீரோவும் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். இன்னும் ஒண்ணுதான் முஷோ ஏதோ ஒன்று வரும், அதுவும் ஏதோ டெமன் லார்டுங்கிற மாதிரி தான் ஜாப்பனீஸ் வார்த்தையில் வரும். அது மட்டும் தான் இன்னும் அடாப்ட் பண்ணல. அவர் எழுதிக்கிறது மொத்தமே 3-4 தான் எழுதியிருக்கிறாரு. இந்த அனிமி வந்து சென்டென்ஸ் டு பி ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும்னா அதுல இருந்து கொஞ்சம் ப்ரெசன்ட் டைம் லைன்ல இருக்கிற மாதிரி ஒரு எம்சியை வச்சு ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னா இந்த அனிமையை மறக்காம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.